லாஸ்ட் மாடியூல்ல இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைனை எப்படி ஸ்லைஸ் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் போடுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஆனால் இந்த டிசைனுக்கான சோர்ஸ் ஃபைல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு இருப்பீங்க. இது மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி ஓப்பன் சோர்ஸாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை விட காம்ப்ளெக்ஸான டிசைன்லாம் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் சோர்ஸான 3D டிசைன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ண Thinkverse அப்படின்ற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் எப்படி 3D டிசைன்ஸை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. என்னோட Chrome வெப்சைட்டில் நான் இப்போது Thinkverse அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இங்கே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய 3D டிசைன்ஸ் அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க முடியும். இப்போ நான் இங்கே அயன் மேன் 3D அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அயன்மேனோட டிசைன்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே எல்லோ கலரில் இருக்க ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டிசைனை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதோட இமேஜஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டிசைன் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதை டவுன்லோட் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை என்னோடய ஃபைண்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போது இங்கே உங்களால் ஃபைல்ஸை பார்க்க முடியும். அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் ப்ரூசா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ப்ரூசாவில் நம்மளோட டிசைன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டிசைனை உங்களால் இங்கே பார்க்க முடியும். நம்ம இப்போ Thinkverseலேருந்து ஒரு டிசைனை டவுன்லோட் பண்ணி அந்த டிசைனை ப்ரூசா ஸ்லைசரில் ஓப்பனும் பண்ணிட்டோம். இந்த டிசைனை இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ரெண்டு கையும் ஓவர் ஆங்கிள் இருக்கிறத பார்க்க முடியும். இது மாதிரி ஒரு டிசைனை நம்ம பிரிண்ட் போட்டோன்னா அது ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு டிசைனுக்கு சப்போர்ட் கொடுக்க நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆன் பில்டு பிளேட் ஒன்லி, அதாவது தேவைப்படுற இடத்துல மட்டும் அது சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும். செகண்ட் வந்து ஃபார் சப்போர்ட் என்ஃபோர்சஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம தேவைப்படுற இடத்துல ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பண்ணி அந்த இடத்துல மட்டும் சப்போர்ட்டை பில்ட் பண்ணுவோம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர், அதாவது நமக்கு தேவைப்படுற இடத்தை தாண்டி அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாகவே சப்போர்ட் பில்ட் ஆகிடும். இதுதான் 3 மெத்தட்ஸ். இதில் நம்ம இப்போ ஃபார் சப்போர்ட் என்ஃபோர்சஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அது எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லைஸ் நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஃபார் சப்போர்ட் என்ஃபோர்சஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் தான் மேனுவலாக நம்ம சப்போர்ட் பில்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்லைஸ் நவ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட்டோட திக்னஸ் கம்மியாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை நம்ம பிரிண்ட் பண்ண நமக்கு 10.92 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் தேவைப்பட போகுது. அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.57 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் இதோட பிரிண்டிங் டைம் 5 hours 41 minutes இருக்கும். இப்போ இந்த டிசைன் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த சப்போர்ட்டும் இந்த ஸ்ட்ரக்சரும் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த பாட்டமில் இருக்க கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நாசில் எப்படி பிரிண்ட் ஆக போகுது அப்படின்றதையும் உங்களால் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபைனலாக நம்ம டிசைனாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம எக்ஸ்போர்ட் ஜி கோட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைனுக்கு அயன் மேன் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இப்போ Thinkverseலேருந்து ஒரு 3D டிசைனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனோ அதுக்கு எப்படி சப்போர்ட் ஆட் பண்ணுறதுனோ பார்த்தோம். அண்ட் அந்த சப்போர்ட் ஆட் பண்ண டிசைனை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.